இன்று ஃபாதர்ஸ் டே. ஆண்டவர் ஒவ்வொரு தகப்பன்மாரையும் ஆசீர்வதிப்பாராக. எனக்கும் இந்த முறை ஆசீர்வாதம் உண்டு என்று நான் நம்புகிறேன். என் மகள் ஸ்வீட்டியிடம் சொன்னேன், இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே தெரியுமான்? ஆமாம், உங்களுக்கு நல்ல கிஃப்ட் வச்சிருக்கிறேன் என்று சொன்னாள். கையை பார்த்தேன், வெறுமையாக இருந்தது. என்னை கட்டி பிடித்து ஒரு கிஸ் கொடுத்தார். அதான் பெரிய கிஃப்ட் என்று சொன்னேன். என்னுடைய பாட்டியம்மாவும் சரி, எங்கள் அம்மாவும் சரி, இப்போது என் மனைவியும் சரி, ஒவ்வொருத்தர் பேரனையும் பேத்தியும் தூங்க வைக்கும் பொழுது பாட்டு பாடுகிறார்கள். அதுவும் கேட்டிக்கு இப்போது பாட்டு பாடி தூங்க வைக்க முயலுகிறார்கள். பாட்டெல்லாம் கேட்டுட்டு எந்திரிச்சு உட்காந்துட்டு விளையாட ஆரம்பிச்சிருவா. ஸோ அந்த பாட்டில் என்ன இருக்கும்? தங்க கண்மணி, என் தங்க கிளியே, என் தங்க கம்பியே, என் தங்க குடமே, அப்படின்னு தான் அந்த பாட்டில் இருக்கும். அது தங்க குடமோ தங்க கம்பியோ எப்படி இருந்தாலும் சரி, அந்த பாட்டியம்மாவும் அந்த அம்மாவும் அப்படி தான் பாடி 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 அந்த குழந்தையை குறித்து மகிழுகிறார்கள். எனக்கு கொடுக்கப்பட்ட தங்க செல்வம், எனக்கு கொடுக்கப்பட்ட தங்க கிளி என்று பாடுகிறார்கள், ஆர்ப்பரிக்கிறார்கள். இப்போ கேட்டி ஒரு பொம்மை வச்சிருக்கா. அந்த பொம்மையை தூங்க வைக்கிறதுக்கு அவ அதே பாடலை பாடுறா. செப்பனியா 3:17 படி கர்த்தர் உங்கள் நிமித்தம் மகிழுகிறார். ஆங்கில வேதாகமத்தில் அழகாக இருக்கிறது, he rejoices over you with singing. தமிழில் வெறும் கம்பீரிக்கிறார்னு இருக்குது. ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் he rejoices over you with singing. நாம் நினைக்கிறோம் நான் தான் அவருக்கு ஆராதனை செய்து பாடுகிறேன் என்று. இல்லை, ஆண்டவரும் உங்களை குறித்து பாடுகிறாரா? உங்களை குறித்து பாடுகிறார். இது ஏன் பிள்ளை. உலகத்தார் என்ன சொன்னால் நமக்கு என்ன கவலை? உலகத்தின் மக்கள் என்ன சொன்னால் நமக்கு என்ன கவலை? வேலை ஸ்தலத்தில் என்ன சொன்னாலும் நமக்கு என்ன கவலை? நம் ஆண்டவர் நம்மை குறித்து பாடுகிறார். அதே பாடலை உங்கள் குடும்பத்தினர் உங்களை குறித்து பாடுவார்கள். எப்படி கேட்டியுடைய பாட்டியம்மா பாடும் பொழுது அவள் தன் பொம்மைக்கு பாடுகிறாளோ, அதே போல உலகத்தின் மக்கள் எல்லாம் உங்களை குறித்து நற்காரியங்களை இன்று முதல் பாடுவார்கள். உங்களை குறித்து கம்பீரிப்பார்கள். வாலிப பிள்ளைகளே, உங்களை குறித்து கம்பீரிப்பார்கள். அதற்கு தான் ஆண்டவர் பாடுகிறார். தைரியமாக இருங்கள், உங்களை நேசிக்கிறார். இன்று அவரை கனம் பண்ணுகிறோம்.